காலங்கள் மாற மாற உலகம் வந்து அட்வான்ஸ்டு லெவலுக்கு போயிடுச்சு. கரெக்ட் தானங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அட்வான்ஸ்டு லெவல் மிஷின்ஸை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது RPS6 ரோட் பிரிண்டர். நம்ம இந்தியாவிலலாம் எப்படி ரோட் போடுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இப்படிதானே ரோட் போடுற விதம். ஆனா அமெரிக்காவில் ரோட் போடுறதுக்காக ஒரு அட்வான்ஸ் லெவலா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் இந்த RPS6 ரோட் பிரிண்டர். அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய பாக்ஸ்ல நீங்க செங்கலை அடுக்கி வச்சுட்டா மட்டும் போதுங்க, அந்த மிஷின் அழகா ரோட வந்து பிரிண்ட் பண்ணி ரோடாவே உருவாக்கிருது. ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 13 அடி வரைக்கும் ரோட பிரிண்ட் பண்ண முடியும் இந்த மிஷின்னால. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு ரோட போடுறாங்க இந்த மிஷினை வச்சுட்டு. இரண்டாவது டைகர் கேட் 1075B. இந்த வாகனம் வந்து முழுக்க முழுக்க காடுகளுக்காக உருவாக்கியிருக்காங்க, அதாவது ஃபாரஸ்டுக்காக தான் இந்த வாகனத்தையே உருவாக்கியிருக்காங்க. நீங்களே பாருங்க இது என்னெல்லாம் பண்ணுதுன்னு. காடுகள், மலைகள், அதோட கீழ் பகுதிகளில் வெட்டப்படக்கூடிய மரங்களை மேல நிலத்துக்கு தூக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்படிதானே? அது ரொம்ப கடினம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டைகர் கேட் 1075B வாகனம். இது வந்து ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஒரு நேரத்துல பல டன் எடையுள்ள மரங்களை கூட இதால தூக்க முடியும், அதாவது அதோட வாகனத்துல வச்சுக்கிட்டு இதால கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து கொக்கி போன்ற ஒரு கருவி வந்து இருக்குது, அதுவே மரங்களை தூக்கி வண்டியோட பேக்லயும் ஏத்திரும், அதுவே அதை கொண்டுட்டும் போயிடும். இதை வந்து 2-in-1 பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த வாகனத்தால விவசாய நிலத்துல உழுகவும் முடியும், கரடு முரடான நிலங்களை கூட எளிதில் உழுதுட்டு போகக்கூடியது தான் இந்த டைகர் கேட் 1075B வாகனம். மூன்றாவது எஸ்கஸ் ஈவென்ட் கிளீனிங் மிஷின். மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடங்கள்ல தான் இந்த எஸ்கஸ் ஈவென்ட் கிளீனிங் மிஷினை யூஸ் பண்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ்லயும் ஈவெண்ட்ல இது எதுக்கடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சேர் எல்லாமே எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? மக்கள் போடுற மிகப்பெரிய குப்பைகள் எல்லாமே இங்க கொட்டி கிடக்கும். சப்போஸ் வந்து ஒரு மனிதர்களை வச்சு அதை சுத்தம் செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லைங்க, அந்த சுத்தம் செய்யறதுக்கான நேரம் வந்து அதிகப்படியா எடுக்கும், அப்படிதானே? கண்டிப்பா. அதுக்கு பதிலாக தான் பவர்ஃபுல் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணி 2 பெரிய பம்பை வந்து இந்த வாகனத்தோட ஃப்ரண்ட்ல வந்து பொருத்திருக்காங்க. நீங்க அதை பாருங்க, வீடியோல நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கரெக்டா? அது அந்த மோட்டார்ஸ் மூலமா இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே ஈஸியா உள்ள எடுத்துட்டு அதுவே குப்பையை வெளியே பின்னாடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கூட போய் கொட்டிக்கலாம். ஸோ இது வந்து இந்த குப்பைகளுக்கு மட்டும் இல்லைங்க, மரத்துல இருந்து கீழே விழக்கூடிய இலைகளை கூட இது ஈஸியா எடுத்துரும். ஸோ வந்து எந்த ஒரு இடத்துல அதிகப்படியான குப்பை இருந்தாலும் ஈஸியா இதை வச்சு கிளீன் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் எஸ்கஸ் ஈவென்ட் கிளீனிங் மிஷின். நான்காவது ட்ரக் ஸ்பேட். இந்த வாகனம் கண்டிப்பா மனித வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதுங்க. ஒரு புதிய இடத்துல ரோடு போடுறாங்க, இல்ல வந்து ரோட விரிவாக்கம் செய்யறாங்கன்னு வச்சுப்போமே. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதை சுத்தி இருக்கிற எல்லா மரத்தையுமே மொத்தமா வெட்டி சாச்சிருவாங்க. கரெக்டா? ஆனா இந்த ட்ரக் ஸ்பேட் வாகனம் வச்சிருக்கவங்க அமெரிக்கால எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோடு போடுற இடத்துல இருக்கிற மரங்கள், அதாவது ஏதாவது ஒரு மரம் இருந்தா எந்த மரத்தை வெட்டணுமோ, ரோடு போடுறதுக்காக எந்த மரத்தை வெட்டணுமோ அதை வெட்டாம இந்த வாகனத்தோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 6 மெட்டாலிக் பெட்டல்ஸ், அதாவது வாகனத்தோட ஃப்ரண்ட்ல இருக்குது 6 மெட்டாலிக் பெட்டல்ஸ், அது வந்து என்ன பண்ணுதுன்னா மரத்தை சுத்தி அப்படியே கவர் பண்ணிடுது. பூமிக்குள்ள வர போய் அந்த மரத்தை அப்படியே வேரோட எடுத்து இன்னொரு இடத்துல போய் அதுவே நட்டு வச்சிரும். பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த கண்டிப்பா மனித வாழ்க்கைக்கு தேவையானதுதான் இந்த ட்ரக் ஸ்பேட். கடைசியில பார்த்தோம் அப்படின்னா மரத்தையும் நாம வெட்டல, ரோடும் போட்ட மாதிரி ஆச்சு. ஐந்தாவது ஸ்பார்டன் லீஃப் ப்ரோ. இது வந்து மிகப்பெரிய காலேஜஸ், அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறமா மிகப்பெரிய பார்க்ஸ் எல்லா இடத்துலையுமே மரங்கள்ல இருந்து அதிகப்படியான இலைகள் வந்து டெய்லியும் கொட்டிக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? அது மறுபடியும் சுத்தம் செஞ்சா மட்டும்தான் அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு குட்டி ட்ரக் போல தான் இருக்கும். இதோட ஃப்ரண்ட்ல வந்து பெரிய குழாய் வந்து இருக்குது. ஸோ மோட்டார் மூலமா அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. பெரிய ரோட்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொட்டி கிடக்கும் தெரியுமா நிறைய இலைகள், அதை வந்து நொடி பொழுதுல இந்த ஸ்பார்டன் லீஃப் ப்ரோ வாகனம் வந்து சுத்தம் செஞ்சுட்டு போயிடும். அது மட்டும் இல்லைங்க, புல்வெளியில சுத்தம் செய்யும். அதாவது புல்வெளியில கூட சிந்தி கிடக்கிற, அதாவது விழுந்து கிடக்கிற இலைகள் எல்லாத்தையுமே முழுவதுமா சுத்தம் செஞ்சிடும் இந்த ஸ்பார்டன் லீஃப் ப்ரோ. ஆறாவது SLJ 900. பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட வாகனம் தான் இந்த SLJ 900.
பிரிட்ஜ் கட்டும்போது உயரமான தூண்கள் எல்லாத்தையுமே இவங்க ஆள்களை வச்சே கட்டி முடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதுக்கு மேல போடக்கூடிய காங்கிரீட் பேஸ்மெண்ட் வந்து அவ்வளவு எளிதில்லை, அப்படிதானே? ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலதான் இந்த SLJ 900 என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட ஃப்ரண்ட் பொசிஷனை ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூண் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ இவங்க ரெடிமேடா செஞ்சு வச்ச காங்கிரீட் பேஸ்மெண்ட்டை அது மேல ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூண் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற காங்கிரீட் பேஸ்மெண்ட்டை தானாவே தூண்கள்ல அதுவே பொருத்திடுது. ஸோ ஈஸியா வந்து ஒரு பிரிட்ஜை கட்டி முடிச்சிடறாங்க. 7வது கிளீன்டெக் லேக் கிளீனிங் மிஷின். நம்ம ஊர்ல குளங்கள்ல ஏரிகள்ல எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? தண்ணீர்ல அதிகப்படியான தாவரங்களும் பாசிகளும் அதிகப்படியாவே இருக்கும். இதை சுத்தம் செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதை சுத்தம் செய்யறதுக்கு மனிதர்களை இறக்கி ஏரிகள்லையும் குளங்கள்லையும் இறங்கி அவங்க வேலை பார்த்து இதை சுத்தம் செய்யறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்படிதானே? ஆனா இந்த லேக் கிளீனிங் மிஷின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கும் நாங்க சொல்லிடுறோம். ஒரு போட் மாதிரி தாங்க இது. இந்த வாகனத்தோட ஃப்ரண்ட்ல வெர்டிகல் ஹரிசாண்டல் பிளேட்ஸ் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பாசிகள்லாம் சுத்தம் செய்யப்படுதுன்னு. அந்த ஹரிசாண்டல் பிளேட்ஸ் மூலமா பாசிகள், தாவரங்கள் இது எல்லாமே வெட்டப்பட்டு அந்த மெஷின்லயே ஸ்டோர் செய்யப்படுது. ஸோ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரையில போய் வெட்டப்பட்ட எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு மறுபடியும் தண்ணீருக்குள்ள வந்து சுத்தம் செஞ்சிடலாம். ஸோ ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான் இந்த கிளீனிங் மிஷின். 8வது ஃப்ராக்டம் பிரேக்கர். இந்த உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல் மிஷின்ல இதுவும் ஒண்ணு. கண்டிப்பா இந்த ஃப்ராக்டம் பிரேக்கருக்கும் ஒரு தனி பங்கு இருக்குது. மிகப்பெரிய பாறைகளை கூட அசால்ட்டா இது உடைச்சு தள்ளிருங்க. இதால ஈஸியா எல்லாத்தையுமே நொறுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு JCB மாதிரி இருக்கக்கூடிய இதுல வாகனத்துல, அதாவது இந்த வாகனத்துல பாறைகளை உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி வந்து ஃப்ரண்ட்ல பொருத்தப்பட்டிருக்கும். அது வீடியோல கூட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 100 டன் பாறைகளை கூட ரொம்ப எளிதா உடைத்து எறியக்கூடிய சக்தி உடையதுதான் இந்த ஃப்ராக்டம் பிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின். 9வது பாப்கேட் சாண்ட் கிளீனர். பாப்கேட் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா தாங்க இருக்கு. கண்டிப்பா தேவையான ஒரு மிஷின் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க கடல் கரைக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் கரையில அதிகமான குப்பைகள் சேரும், அப்படிதானே? அதுவும் கொஞ்சம் ஃபேமஸான கடல் அப்படின்னா அதுல உள்ள அதிகமான மக்கள் பார்வையிட வரும்போது அந்த கடல் கரையில அதிகமான குப்பைகள் வந்து சேரும். அதற்காக மணல்களை சுத்தம் செய்யறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த பாப்கேட் சாண்ட் கிளீனர். இது என்ன பண்ணுது அப்படின்னு நீங்களே பாருங்களேன். இந்த மிஷின்ல அப்படியே மணலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு குப்பையை மட்டும் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மணலை மறுபடியும் கரையில தள்ளிடுது. ஸோ ரொம்ப அட்வான்ஸா ஸ்டைலிஷா இருக்கு, அப்படிதானே? இந்த மெஷின் மூலமா ஈஸியா கடல் கரையை சுத்தம் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டு போயிடலாம். 10வது 8000 எலக்ட்ரிக் சர்க்குலர் சா. இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான வாகனம் அப்படின்னு சொல்லலாம். மனிதனோட நேரத்தையும் செலவையும் சிக்கனப்படுத்துறதுக்காக ஒரு வாகனம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு பல டன் வெயிட் உள்ள மரத்தை வந்து ஒரே நிமிஷத்துல நம்மளால வெட்ட முடியுமா? மனுஷனோட பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பா முடியாது, அப்படிதானே? அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அதை செஞ்சு முடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வாகனமே. இந்த வாகனத்தை நீங்களே பாருங்களேன். இந்த வாகனத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பிரிவுகள் இருக்குதுங்க. மரத்தை வெட்டுறதுக்கு, சின்ன சின்ன துண்டுகளா மாத்துறதுக்கு, அதுக்கப்புறமா அங்க யூஸ் பண்ற ஒரு பெல்ட் வந்து அதுல நகர்ந்துகிட்டே இருக்கு தெரியுமாங்க. அது மூலமா மரத்தை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒன்று சேர்ப்பதுக்கு, அதாவது துண்டுகள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கிறதுக்கு. அதனால எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் ஈஸியா வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த 10 மிஷின்ல நம்ம இந்தியாவுக்கு உடனடியா தேவையான மிஷின் எது, உங்களுக்கு எந்த மிஷின் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.